கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா 7 விற்பனை பதிவு இருக்குதுங்க. 7 விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள். என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம். கறவை மாடுகளாக இருந்ததுன்னா சினை மாடுகள் நல்ல குணவனத்தில் நீவி காமிச்சு வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. காலக்கண்ணுகளாக இருந்தால் நல்லா வெரைட்டி ஓட்டி காமிச்சு வீடியோ போட்டிருக்கிறோம். கிடாரி கிணல் நல்லா சாதுவாக இருந்ததுன்னா நல்லா நீவி காமிச்சு வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. எல்லா விவரமே வந்து பார்த்திங்கன்னா விலை மற்ற தகவல் எல்லாமே தெளிவாக நம்ம பதிவிட்டுருக்கிறோம்ங்க. ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2 நிமிஷம் வந்து விவரங்களை சொல்லியிருக்கிறோம். முழுமையாக பார்த்துட்டு யாருக்கு எந்த மாடு பிடிக்குதோ பார்த்துட்டு கூப்பிடுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்துங்க. காங்கயமும் இது கிர்மாடும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸுங்க. நம்ம லோக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளகோயில் பக்கத்தில் முத்தூர் பக்கத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. மாடு கன்று போடுறதுக்கு இன்னொரு 1 வாரம் டைம் இருக்குதுங்க. சுழி சுத்தம் நம்ம காங்கை மாட்டுக்கு எந்த அளவுக்கு சுழி சுத்தமாக இருக்குமோ அதே அளவுக்கு நல்லா சுழி சுத்தமாக இருக்குது. மாடு நல்ல பெருவெட்டுங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முரட்டு சைஸாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு குணவனத்தில் ரொம்ப சாஃப்டான கேரக்டருங்க. இது வரைக்கும் பால் கறந்ததில் 2 தான் வந்து கால் அணைக்காமையே தான் கறந்துருக்குறாங்க. ஒரு 10 லிட்டர் பால்லாம் வேணும் அப்படிங்கிறது ஒரு கிராஸ் மாடு, அதாவது வந்து நாட்டு மாட்டில் கிராஸ். காங்கயமும் கிர்மாடும் கிராஸ் ஆன ப்ரீடில் நல்ல ஒரு வட இந்தியா பிரீடாக நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பண்ணைக்கெல்லாம் நீங்கள் பால் சப்ளை பண்ணுறதுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க. மாடு நல்லா குணவனமாக இருக்குங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். காம்பு நாளும் தெளிவாக பால் வருமுங்க. அதே மாதிரி காம்பு நாளும் பூங்காம்பாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. கைகள் உதறதோ இல்லை வந்து கண்ணு போட பாய்ச்சலுக்கு வர்றதோ ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு எல்லா விதமான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோமுங்க. மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது நல்ல ஹெவி சைஸான மாடுங்க. மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் ஈத்துங்க. போட்டால் 3ஆவது கன்று இல்லை அப்படின்னா ஒரு பட்சம் 4ஆவது கண்ணாக இருக்கலாமுங்க. பல்லு தெளிவாக இருக்குது. இன்னும் புதுவாய் மாடு தானுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். கறவை ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் கறவையாக சாதாரணமாக கறந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது இன்னுமே எச்சா சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம குறைச்சே தான் சொல்லியிருக்கிறோமுங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. நல்ல சாதுவான மாடு. காங்கயம் மற்றும் கிர் மாட்டுக்கு கிராஸாக பிறந்த நல்ல ஒரு ரட்டத்தமிழ் அமைப்பு கொண்ட நல்ல செவல மாட்டில் அழகான மாடு. வாய்க்கடிச்சு நல்லா தெளிவாக இருக்குதுங்க. கறவை ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் கறவை வேணும், நல்லா கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 65,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். பூங்காம்பாக இருக்கிறக்கும் கன்று போட்டால் கறவைக்கு காலணைக்காமல் பால் கறக்கிறக்கும் கறவைத்திறனுக்கும் வாய் கடிச்சு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு எல்லா விதமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு தெளிவாக நீங்கள் கூப்பிட்டு கேட்டு எடுத்துக்கலாம். மடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக வந்து தான் மடி போடுங்க. நடக்க முடியாத அளவுக்கு மடி வந்து தான் கன்று போடுங்க. இன்னொரு 1 வாரம் டைம் கண்டிப்பாக இருக்குதுங்க. விற்பனை விலை 65,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. வீடியோவில் 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல ஒரு மினியேச்சர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டை மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆவது கன்று 9 மாதம் சினையாக இருக்குது. இன்னும் கன்று போடுறதுக்கு 1 வாரம் டைம் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பகுதியில் தெரிஞ்ச இடத்துல கறந்துட்டு இருந்த மாடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வாடிக்கையாளர் கஸ்டமர் மூலிமா வந்து தகவல் வந்து நம்ம வாங்கிட்டு வர்றதுங்க. இது மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம இடத்துக்கு வந்துடுச்சு. தீவனம் தண்ணிக்கு நல்லா தெளிவாக இருக்குது. வாய் கடிச்சு நல்லா இருக்குதுங்க. மாட்டோட உயரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு உயரம் இருக்குமோ அந்த டைனிங் டேபிள் சைஸில் இருக்குங்க. அதே மாதிரி கன்று போட்டால் கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. காம்பு நாளும் தெளிவாக பால் வருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 லிட்டர் பால் நம்ம கறக்கிற அளவுக்கு மடியில் பால் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராமரிக்கிறத பொறுத்து கறவை ஏறுறதும் இறங்குறதும் நம்மளுடைய பராமரிப்பு பொறுத்தே வந்து கறவை வருங்க. ஒரு அளவான பட்ஜெட்டில் காங்கை மாடுகள் வச்சுருக்குறோம், ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு இடையில பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை லோ பட்ஜெட்டில் குழந்த பாலுக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க 100% இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. மாடு இன்னும் கண்ணுக்குட்டியோடு நின்றுது அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு பவராக இருக்கும். மடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அரை மடி வச்சுருக்குதுங்க. இன்னொரு 1 வாரத்தில் கன்று போடும். 3ஆம் ஈத்து மாடு பல்லு தெளிவாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். கும்பலச்சேரியில் வரக்கூடிய மாடுங்க, குட்டை மாடுங்க. கும்பலச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் மாடும் நிறைய வரும். அதே மாதிரி இந்த குட்டை மாடும் நிறைய வருங்க. அதில் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடு எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். இதோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. கன்று போட்டால் கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க. 100% யார் வேணாலும் கறந்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் தெளிவாக கறந்துக்கலாமுங்க. வாய் கடிச்சு தீவனத்துக்கு தவிடு அடை தீவனத்துக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அதே மாதிரி மாடு நல்லா அழகு லட்சணத்துலையும் இருக்குங்க. என்ன கன்று போட்டதுன்னா அந்த கருக்கை நீங்கும். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் கருக்கை நீங்கிக்கும். மறுபடியும் ஒரு 8 மாதம் 7 மாதம் சினையாகும்போது இந்த மாதிரி கருக்காக போடுங்க. இதெல்லாமே நாட்டு மாட்டுக்கு உண்டான அந்த குவாலிட்டி ப்ரீடுக்கு உண்டான கலர் அது இயற்கையாக வந்து மாறுறதும் வெளுக்கிறதும் சினையான பிறகு ஒரு 7 மாதம் சினையான பிறகு வந்து பார்த்திங்கன்னா கருக்கிறதும் இது வந்து இயற்கையான நாட்டு மாட்டோட குணம். இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. இன்னொரு முறை பதிவில் தெளிவாக சொல்லிக்கிறோங்க. 3ஆம் ஈத்துங்க.
காம்பளினாலும் தெளிவாக பால் வரும். நேரம் 1.5 1.25 கறக்கலாம். வேண்டாம் நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். ஒம்பளச்சேரியில் குட்டை மாடு கால் அணைக்காமல் கறக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடை தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க. விருப்பம் இருந்ததுன்னா பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க. வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வாரத்தில் பார்த்திங்கன்னா குட்டை மாடுகள் நம்மளால் ஒரு 3லேருந்து ஒரு 5 மாடுகள் அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியுதுங்க. அதிக அளவில் குட்டை மாடுகள் என்கொயரி இருக்குது. நேரில் போன வாரம்லாம் போட்ட மாடுகள்லாம் படப்படன்னு விற்று போச்சுங்க. இந்த மாடு இன்னைக்கு நேற்று வந்திருக்குது. நல்ல வாய் கிடைச்சிருக்குது. தீவனம் தண்ணிங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதில் 3வது விற்பனை பதில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஒரு அழகான நல்ல கோழி முட்டு மாதிரி இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல ரட்டத்திமல் அமைப்புங்க. கைகள் ஊக்கம், வாழை இருக்கும், மடிகாம்பு சுத்தம், நேர்கொம்பாக வரக்கூடிய கன்று. ஒரு காங்கேயம் கன்று, காரி கன்று, கிடாரி கன்றுங்க. வயது 7 மாதம். சுழி சுத்தமான கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்று. நல்ல உருட்டு வாழுங்க. நல்ல உடம்பு நோட்டத்தில் நல்ல உடம்பு நோட்டம். தீவனம் குப்பையில் கொண்டு வைக்கிறீங்கனாலும் பொறுக்கி சாப்பிட்டு போடும். அந்த இடத்துல வெறும் மண்ணு தான் இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல வாய் கடிச்சு நீங்கள் பருத்தி கொட்டையோ தவிடோ புண்ணாக்கோ எவ்வளோ வச்சாலும் வாங்கி போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிச்சு இருக்குதுங்க. கண்ணை பொறுத்தளவுக்கு 7 மாதம் சுழி சுத்தமுங்க. நெட்டு நிலத்தில் தெளிவான கண்ணாக வரும். மற்றபடி குணவனத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மிரளி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. புது இடம் பல இடம் அப்படிங்கலாம் எதுவுமே பார்க்கலைங்க. கண் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு 2 நாள் ஆச்சு. எந்த தொந்தரவும் கிடையாது. செக் பண்ணி தான் வீடியோ போடுறோங்க. பூச்சி மாத்திரை நம்ம தெளிவாக கொடுத்தாச்சு. இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை 100% எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம போடக்கூடிய மாடுகள் கண்டுகளில் எந்த மாடு பிடிச்சாலும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேளுங்க. இல்லை அப்படின்னா இந்த பதிவில் இந்த தேதியில் இத்தனாவது மாடு இத்தனாவது கன்று இன்ன வேலை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து அந்த தேதியும் பார்த்துட்டு கூப்பிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு மாடுகள் கன்றுகள் எடுக்க விரும்புகிறவங்க நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களுடைய ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் நிறைய 10க்கும் மேற்பட்ட குரூப் இருக்குதுங்க. அதில் நம்ம பதிவு போட்டதையும் பதிவு விட்டுருவோம். உங்களுக்கு யூடியூப்பில் வரல, சக்ஸன் பேஜில் வரல அப்படின்னாலும் அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவை பார்த்துட்டு நீங்கள் உடனே கூப்பிட்டு எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2,500-3,000 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அந்த மாதிரி நீங்களும் பயன்படுற மாதிரி இருந்தால் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நம்ம அதோட லிங்க் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புகிறோம். அதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எந்த தொந்தரவும் அந்த குரூப்பில் இருக்காதுங்க. நம்ம போடக்கூடிய பதிவுகள் மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் தாராளமாக குரூப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க. வீடியோவில் பார்த்திங்கன்னா 4வது பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுழி சுத்தமான கன்றுங்க. நல்ல மான் குட்டியாட்ட நல்ல ரட்டத்திமல் அமைப்பில் கைகள் ஊக்கத்துலிங்க தாடுகுடி இல்லாமல் நல்ல நைஸ் குவாலிட்டியில் கொம்பு 2 நேர் கொம்பில் குட்டை மூஞ்சியில் வரக்கூடிய கன்று. வாய் கடிச்சு இதுவும் அப்படி தானுங்க. பருத்தி கொட்டை தவிடு புண்ணாக்கு மற்றபடி வைக்கோல் சோளத்தட்டு பச்சைத்தரு எது போட்டாலும் ஒரே செகண்டில் சாப்பிட்டு முடிக்கக்கூடிய நல்ல வாய் கடிச்சு பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சுங்க. இன்னொரு 10 நாள் போனால் இந்த வயரெல்லாம் அதங்கி வரும்போது இன்னுமே ரொம்ப தெளிவாக இருக்கும். கன்று நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க. தொப்புள் கொடி இல்லை, தாடை இல்லை, கொம்பு 2 நல்லா நேர் கொம்பாக இருக்கும். நல்ல துடிங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சோம்னா ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது. வாழை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கிற அளவுக்கு நல்லா வாய் கிடச்சிருக்குது. சுறுசுறுப்பும் இருக்குதுங்க. கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 23,000 ரூபாய். போடுற விலையில் நம்ம கம்மி பண்ணி தான் கொடுக்குறோமுங்க. இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறத எந்த பதிவிலையும் எந்த கஸ்டமருக்கும் நம்ம சொல்கிறது இல்லைங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க.
வீடியோவில் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆகி கேன்சல் ஆகி நிற்கக்கூடிய கன்று, ஒரு மயில கன்று, கிடாரி கன்று, காங்கேயம் கன்று, நல்ல ஷோ குவாலிட்டியாக வந்து சேரும். நாளைக்கு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வட்ட கொம்பில் அழகான டைப்பாக சின்ன முகத்துலேயும் கட்ட மூஞ்சியில் நல்ல பால் மேலேயும் ரட்டத்தமிழ் அமைப்பில் உடம்புல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க. கண்ணு சுத்தம் தெளிவாக இருக்கும், கொம்புதலை தெளிவாக இருக்குங்க, வாழர்க்கம் தெளிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருந்தார். அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 2 செவலை கன்றுகள் நம்ம வீடியோ பதிவு போடலாம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த கன்று தான் வேணும்ட்டு இதை வேண்டாம் அப்படின்ட்டு அதை நம்ம சொன்ன வேலையில் முன்ன பின்ன அனுசரித்து கொண்டு போயிட்டாங்க. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா பட்ஜெட்டில் வேலை சொல்லியிருந்தோம். அழகு லட்சணம் நல்ல லட்சுமி கடாட்சமான ஒரு முகத்தில் திமிழ் அமைப்பில் கையால் நோக்கத்தில் தெளிவாக இருக்குங்க. மடிகாம்பு சுத்தம் குணம் வாய்க்கடிச்சு எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிச்சு நல்ல சாதுவான குணத்தில் வேணும்னா ஒரு மயிலக்கன்று, ஒரு 10-11 மாதமான மயிலக்கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்று விருப்பம் இருக்கிறவங்க நல்லா கட்ட மூஞ்சியில் பயிர் கொம்பில் வேணும்னா தேடிட்டு இருந்தீங்கன்னா தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம். விற்பனை விலை 30 ரூபா பட்ஜெட்டுங்க. 2 முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. அதே மாதிரி நேரில் வர்றவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா 25வது கிலோமீட்டரில் பல்லடத்துக்கு முன்னாடி பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா 10வது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 2 இடத்துலையுமே வந்து மாடுகள் கன்றுகள் நிறையா இருக்கும். வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. வண்டி வாகனத்தில் வந்தீங்கன்னா லொக்கேஷன் கண்டிப்பாக கொடுத்துட்றோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம். இல்லை நம்ம வெளியூர்லேருந்து வர்றோம், பேருந்து மூலிமா வரோம், இல்லை ட்ரெயின் மூலிமா வரனாலும் அதுக்குண்டான வழித்தடங்களை நம்ம தெளிவாக சொல்கிறோங்க. நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி தாராளமாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இல்லைனாலும் பசங்க இருக்காங்க, வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பேசிக்கோங்க. எந்த மாட்டு இந்த கன்று இருக்குதுன்னு கேட்டுக்குங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வரவங்களுக்கு 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கலைனாலும் தாராளமாக இன்னொரு நம்பரை கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. கன்று நல்ல கன்று, அச்சான கன்று விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை 100% பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு காராம்பசு கன்று, கிடாரி கன்று, சுத்தமான கன்று, ஒரு 10 மாதமான கன்றுங்க. நல்ல ஜெப்லாக்காக வந்து சேரக்கூடிய கன்று, ரெட்டத்தமிழ் அமைப்பு, கைகள் லோக்கம், புறவேத்தம், வால் சின்னம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வால் இறக்கம் இருக்குங்க. தொப்புள் கொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வர்க்கமான மாட்டுக்கு கொண்ட மாதிரி தொப்புள் கொடி இருக்கும். மற்றபடி கொம்பு தலையில் நல்ல அழகான கொம்பு தலையில் சுத்தமாக ஒரு 10 மாதத்தில் காராம்பசு கன்று, கிடாரி கன்று, அழகு லட்சணத்தில் நல்லா சிறந்த கன்றுங்க. நல்ல ரெட்டநாடி உடம்பு, ரெட்டத்தமிழ் அமைப்பு இருக்கும். இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச நண்பர்கிட்ட கொடுத்துருந்தோம்ங்க. அவர் வந்து கிடாரி கன்று வேண்டியதில்லை, காராம்பசு காலக்கண்ணை தான் வேணும் அப்படின்ட்டாரு. அவருக்கு வேற ஒரு கன்று கொடுத்துடலாம். இந்த பதிவு போட்ட அன்றைக்கி ஏகப்பட்ட ஃபோன் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கன்று விற்பனைக்கு இருக்குதுங்க. அவங்களே வந்து மீண்டும் நீங்களே விற்பனை செஞ்சு ஒரு 1000-2000 முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்ணை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எனக்கு நல்ல தெளிவான கன்று, நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பில் இதே மாதிரி ஒரு காலக்கண்ணை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. காராம்பசு கன்று, காலக்கண்ணு. அதனால் மீண்டும் இந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா மறுவிற்பனை பதிவு போட்டிருக்கிறோங்க. கன்று 25 ரூபா விலை சொல்லியிருந்தோங்க, 23 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். இன்னொரு 1000 முன்ன பின்ன வேணாலும் அனுசரித்து கொடுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. கன்று நல்ல கன்று, அச்சான கன்று, கோழி முட்டாட்டம் வந்து சேரக்கூடிய காராம்பசு கன்று, கிடாரி கன்றுங்க.